அன்பை நம்ம தேடி 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 போகக்கூடாது. தேடி தேடி போனால் அன்பு நம்மளை விட்டு தூரம் போயிட்டே இருக்கும். நம்ம எதுக்கு தேடி போகணும்? ஒரு உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எல்லாம் அன்பை தேடி தேடி எல்லாம் போக மாட்டாங்க. என்ன நேசிக்கிறியா, என்ன நேசிக்கிறியா, என்ன லவ் பண்ணுறியா, இல்லை என்ன என்ன என்கிட்ட பேசுவியா, என்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுவியா, எனக்கு சேட் பண்ணுவியா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் அந்த லெவலுக்கு நீங்கள் போகக்கூடாது. அந்த லெவலுக்கு போகக்கூடாது. ஆனால் உங்களை தேடி சிலர் உங்களை நேசிப்பாங்க. ஆனால் அந்த நேசிக்கிறவங்களையும் ஓவராக வச்சுக்க கூடாது. சில விஷயத்தை நம்ம தேடி வந்தால் கூட நம்ம அதை ஏற்றுக்கணும்னா நம்ம தான் டிசைட் பண்ணணும். என்னை தேடி வர்றது எனக்கு வேணுமா வேண்டாமான்றதை நான் தான் டிசைட் பண்ணணும். அவங்க தேடி வர்றாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம வாங்கிட முடியாது. அதுலேயும் ஆண்டவருடைய சித்தம் நமக்கு இருக்கணும். அப்போ இன்னைக்கு ஜெபம் பண்ணும், ஆண்டவரே என்னுடைய நிலைமையை நீங்கள் சீக்கிரமாக மாற்றணும், என்னுடைய சூழ்நிலையை சீக்கிரமாக மாற்றணும், என்னுடைய தொழிலில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும். இனி நான் தேடி அல்ல, அது என்னை தேடி வரும். உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள், நடந்து வருவார்கள். அற்புதம் உங்களை தேடி வரணும், அதிசயம் உங்களை தேடி வரணும், சுகம் உங்களை தேடி வரணும், உயர்வு உங்களை தேடி வரணும், வருமானம் உங்களை தேடி வரணும்.